ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் காவ்யா. நீங்கள் என்னோடய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபேஸ் ஸ்டீமிங் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்ம ஸ்டீமிங் பண்ணுறதுனால நம்மளோட ஃபேஸ்க்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ், அப்புறம் இதனால் டிஸ்அட்வான்டேஜஸ் ஏதாவது இருந்தால் அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஸ்டீமிங் பொறுத்த வரைக்கும் மெயினாக நம்ம தெரிஞ்சிக்கக்கூடிய 2 விஷயம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டீமிங் எத்தனை நாளைக்கு ஒரு முறை நம்ம பண்ணலாம் நம்மளோட ஃபேஸ்க்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, வாரத்துக்கு ஒரு முறை நம்ம பண்ணாலே போதும். மேக்ஸிமம் வாரத்துக்கு 1 டைம் பண்ணால் போதும். அப்படி இல்லைனா நம்ம வீக்லி 2 டைம்ஸ் பண்ணாலே போதும். நெக்ஸ்ட்டு ஸ்டீமிங் பண்ணும்போது எவ்வளோ மணி நேரம் நம்ம ஸ்டீமிங் நம்மளுடைய ஃபேஸ்க்கு எடுத்துக்கலாம் அப்படின்னா, 5 மினிட்ஸ் போதும். அப்படி இல்லைனா 5 to 8 மினிட்ஸ் இதுவே நமக்கு போதும். அதுக்கு மேலே நம்ம ஸ்டீமிங் பண்ண வேண்டாம். ஸோ ரொம்ப நேரம் நம்ம ஸ்டீமிங் பண்ணிகிட்டே இருக்கிறதால நம்ம ஃபேஸ் டேமேஜ் ஆகும். ஸோ 5 மினிட்ஸ் அப்படின்னா 8 மினிட்ஸ் போதும். இப்போ ஃபேஸ் ஸ்டீமிங் நம்ம பண்ணுறதுனால பெனிஃபிட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். மெயினாக பார்த்திங்கன்னா, நம்மளோட ஃபேஸ் நம்ம ஸ்டீம் பண்ணதுக்கப்புறம் நம்மளுடைய போர்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் ஓப்பன் ஆகும். ஸோ நம்மளோட போர்ஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நம்ம அதுக்கப்புறம் எடுத்துக்கக்கூடிய ஃபேஸ் மாஸ்க்காக இருக்கட்டும், இல்லை ஃபேஸ்க்கு பண்ணக்கூடிய ஏதாவது ஒரு ரொட்டீனாக இருக்கட்டும், அது நம்மளோட ஸ்கின்னில் உடனே அப்சர்வ் ஆகும். ஸோ இதுதான் மெயினாக ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டீமிங் பொறுத்த வரைக்கும் தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, நம்மளோட ஃபேஸில் இருக்கக்கூடிய டர்ட்ஸ், அந்த அழுக்கெல்லாம் இருக்கும் இல்லையா நம்மளோட ஃபேஸில், அது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா ஸ்டீமிங் பண்ணுறதுனால ரிமூவ் பண்ணி விட்டுரும். நெக்ஸ்ட்டு நம்மளுடைய முகத்தில் இருக்கிற டெட் செல்ஸ் எல்லாத்தையுமே ஸ்டீமிங் பண்ணுறதுனால ரிமூவ் பண்ணி விட்டுரும். ஸ்டீமிங் பண்ணும்போது ப்ளைன் வாட்டர் மட்டுமே நம்ம கொதிக்க வச்சு அதை யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ அந்த வாட்டரில் நம்ம என்னென்னலாம் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். மெயினாக பார்த்திங்கன்னா, நீம் லீவ்ஸ், வேப்பையில் இருக்குது இல்லையா, ஸோ அது நம்ம மெயினாக எடுத்துக்கலாம், ரொம்பவே நல்லது. அப்படி இல்லைனா லெமன் ஒரு 3 ட்ராப்ஸ் 4 ட்ராப்ஸ் நம்ம அதில் பிழிஞ்சு விட்டு நம்ம அதை ஸ்டீம் பண்ணலாம். புதினா எடுத்துக்கலாம், துளசி எடுத்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டீமிங் பண்ணுறதுக்குன்னு சொல்லி ஒரு சில ப்ராசஸ் இருக்கும். ஸோ இப்படிலாம் நம்ம பண்ணால் நம்ம ஃபேஸ் எந்த ஒரு டேமேஜ் இல்லாமல் கரெக்டாக இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு திங் மெயினாக பார்த்திங்கன்னா, ஒரு நார்மலான ஒரு பாத்திரத்தில் நம்ம சுடு தண்ணி போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதை நம்ம ஒரு டவல் மாதிரி போட்டு க்ளோஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். அந்த காலத்துலேருந்தே அப்படி தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுவே நமக்கு ரொம்ப நல்லது. இப்போ நிறையா பிளாஸ்டிக்லேயே அந்த ஸ்டீமர் மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் தேவையில்லை. நார்மலாக ஒரு பாத்திரத்தில் சுடு தண்ணி போட்டு நம்ம பண்ணாலே போதும். நெக்ஸ்ட்டு நம்மளுடைய ஃபேஸை ரொம்ப கிட்டக்க எடுத்துகிட்டு போய் அந்த ஆவி இருக்குல்ல, டேரெக்டாக மூஞ்சில் சுல்லுன்னு அடிக்கிற மாதிரி நம்ம ரொம்ப கிட்டக்க இருக்கக்கூடாது. கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். தென் பார்த்திங்கன்னா, அடிக்கடி நம்ம ஸ்டீமிங் பண்ணிக்கிட்டே இருந்தால் ஃபேஸ் ரொம்ப ட்ரை ஆகும். அது மட்டும் இல்லாமல் டைமிங் ரொம்ப ரொம்ப மெயின். 5 நிமிஷம் இல்லைனா 8 நிமிஷம் போதும். ரொம்ப நேரம் பண்ணால் ஸ்கின் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சி ரொம்ப நேரம் அப்படியே நம்ம டவலை போட்டு ஆவி பிடிச்சிக்கிட்டே இருந்தால் ஃபேஸ் ரொம்ப ட்ரை ஆகும். ஸோ இந்த ஸ்டெப்ஸ்லாம் ஆல்ரெடி யாருக்காவது தெரியாமல் இருந்ததுன்னா மாற்றிக்கோங்க. இது நம்ம ரெகுலராக பண்ணுறதுனால, அதாவது 1 வீக்குக்கு ஒன்ஸ் நம்ம பண்ணுறதுனால நம்மளோட ஸ்கின்னில் இருக்கிற அந்த ஸ்கின் இஷ்யூஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக க்யூர் ஆகிட்டே இருக்கும். ரெகுலர் மீன்ஸ் நம்ம அடிக்கடி பண்ணால் அதுவே ஒரு இஷ்யூவாகிடும். ஸோ வாரத்துக்கு நம்ம 1 டைம் கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டே வரதுனால கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட ஸ்கின்னில் இருக்கிற அந்த பிரச்சனையெல்லாம் கிளியர் ஆகிட்டே வரது நம்மளே ஃபீல் பண்ணலாம். ஸோ இப்போ ஒரு மெயினான திங் ஒன்று தெரிஞ்சுக்கலாம். நான் ஸ்டீமிங் பண்ணி நானே கற்றுக்கிட்ட மிஸ்டேக்ஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் ரொம்ப நேரம் டவல் போட்டு க்ளோஸ் பண்ணி அதுக்குள்ளேயே ரொம்ப நேரம் உட்காந்துருப்பேன். ஃபேஸ் க்ளோ ஆகிடும் அப்படின்னு. அது ரொம்ப பெரிய மிஸ்டேக். ஸோ நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப நேரம் ஸ்டீமிங் பண்ணிவிட்டு அப்போதைக்கு எழுந்திரிச்சு டவலை வச்சு ரொம்ப வேகமாக ரப் பண்ணி எடுப்பேன். அதுவுமே பெரிய மிஸ்டேக் தான். ஸ்டீமிங் நம்ம ரொம்ப நேரம் பண்ணிவிட்டு ஃபேஸ் அப்போதைக்கு நம்ம டவல் வச்சு ரப் பண்ணிவிட்டு பார்க்கும்போது கொஞ்சம் அழகாக க்ளோவாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் போய் பார்த்தா ஃபேஸ் அப்படியே தொட்டு பார்த்து ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம எவ்வளோ நேரம் அதிகமாக பண்ணுறோமோ அந்தளவுக்கு ஃபேஸ் ட்ரை ஆக்கி விட்டுரும். ஸோ அந்த மிஸ்டேக்கில் நானே கற்றுக்கிட்டேன். ஸோ இந்த மிஸ்டேக்கில் நீங்கள் ஃப்யூச்சரில் பண்ணாமல் இருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.